ஹாய்! இன்னைக்கு நம்ம கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வெல்கம் டு வக்கீலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/2 கப்பு பைத்தம் பருப்பு, 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல எண்ணெய், மஞ்சள் பொடியும் போட்டு குக்கர்ல வச்சு நல்லா மையா வேக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அது வேகறதுக்குள்ள நம்ம அரவைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகா, 10 பல்லு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு புடிச்ச பொடி உடைச்ச கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி மையா அரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரம் மட்டும்தான். ஸோ உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே பொடியா நறுக்குன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு, கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் இவ்வளோ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அது கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அரவையை அதுல சேர்த்து வதக்கிக்கலாம். இதுல போட்டு வதக்கும் போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வேகணும். அதுக்காக நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் கொண்டு வரலாம். இது பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கும் பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு மேஷரை வச்சு மேஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊத்துல தண்ணி நல்லா வத்தி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெந்து பருப்பு அதுல ஊத்தலாம். நான் தோசைக்கு வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன். பூரி சப்பாத்திக்கும் போது நீங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சு திக்கான கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டு பாயில் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துருங்க. அவ்வளவுதான், நம்மளோட கடப்பா ரெசிபி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஆப்பத்துக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.